அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே கலோரிஸ்ங்கிறது உடம்புக்கு தேவையான ஒரு எரிசக்தி தான். ஒரு சராசரி ஒரு ஆணுக்கு 2500 கலோரிஸ் வரைக்கும் தேவைப்படுது. ஒரு பெண்ணுக்கு 2000 கலோரிஸ் வரைக்கும் அன்றாடம் இயல்பான ஒரு வேலைகளை செய்யறதுக்கு தேவைப்படுது. அப்போது கலோரிஸ்ங்கிறது சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து அந்த உணவுகளில் எவ்வளவு அந்த எரிசக்தி இருக்குன்றதை நம்ம கணக்கிடுவது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 இட்லி சாப்பிட்டாச்சுன்னா ஒரு 70 கலோரி, ஒரு ஆப்பிள்னா ஒரு 50 கலோரி, ஒரு பர்கர் சாப்பிட்றோம் ஒரு 150 கலோரிஸ். இந்த மாதிரி அன்றைக்கு சாப்பிடுகின்ற உணவுகளினுடைய மொத்த அளவு எப்படி, ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் போட்டு 10 லிட்டர் ஓட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ என்ன நடக்குது, யாருக்கு உடல் பருமன் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அவன் சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸா இருக்கட்டும், உணவுகளா இருக்கட்டும், டோட்டல் கலோரிஸ் ஒரு 3000 கலோரிஸ் இருக்கு. அவன் உடல்ல செலவு பண்றது ஒரு 2000 கலோரிஸ் செலவு பண்ணதுன்னா, மீதம் இருக்கிற 1000 கலோரிஸ் உடம்புல கொழுப்பா மாறிடும். அதுதான் உடல் பருமனுக்கு முக்கியமான ஒரு காரணம். இதை